ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள்கிட்ட சொல்ற டைம்ல சொல்றாங்க எப்படி என்று சொன்னால், உங்களில் எவரது அமலும் அவரை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்காது. எவரது அமலும் அவரை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்காது. அமல் என்பதை அல்லாஹு தாலா ஷர்த்தாக வச்சுக்கிறான், நீங்க செய்யணும் வச்சுக்கிறானே தவிர அதுக்கான கூலி இல்லை. ஒரு நாள் வேலை செஞ்சவருக்கு 1 லட்சம் சேலரி கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். அப்ப நம்ம செய்யற வேலைக்கு சொர்க்கம் கூலியா வர இயலாது. நம்ம சொர்க்கம் கூலியாக வர இயலாது. சொர்க்கம் ஜஸா என்று அல்லாஹு தாலா சொன்னாலும் சொர்க்கம் ஃபதுல். அது என்ன, ஒரு ஃபதுலாக அல்லாஹு தாலா என்ன செய்யறான், ஒரு சிறப்பாகத்தான் எங்களுக்கு என்ன செய்யறான், அதை தருகிறான். ஒரு பெரிய ஒரு கிஃப்டாக அல்லாஹ்வாகத்தான் தருகிறானே தவிர நம்ம செஞ்சதுக்கான கூலி. ஆனால் அப்படி ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொன்ன நேரத்தை சஹாபாக்கள் கேட்கிறான், வலா அன்த யா ரசூலுல்லாஹ், நீங்களுமா, உங்களையும் நீங்க செய்யற இந்த அமல்களும் உங்களை என்ன கொண்டு போய் சேர்க்காதா? என்ன வலா அன, நானும் தான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொல்றாங்க, அல்லாஹு தாலா என்னை ரஹ்மத்தால் சூழ்ந்து கொண்டாலே தவிர, அவனது ரஹ்மத்து என்னை கொண்டு போய் சொர்க்கத்தில் என்ன சேர்த்தாலே தவிர என்று சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அமல்கள்ல நீங்க ஒரு நிதானத்தை கடைபிடியுங்கள். ஒரு நிதானமான முறையில் என்ன செய்யுங்க, கடைபிடிங்க. காலையில கொஞ்சமாகவும், பகலுக்கு பின்னால் கொஞ்சமாகவும், இரவில் கொஞ்சமாகவும் பயணத்தை செய்யுங்கள் அப்படின்றாங்க. அதாவது ஒரு மனிதன் பயணம் செய்யற சந்தர்ப்பத்தில் காலையில ஒரு பயணம் ரவாஹரிக்கும் துல்ஜாயிக்கும் அரபுல சொல்லுவாங்க, சரியா? காலையில ஒரு அளவு பயணம் போறது, ஈவினிங்ல கொஞ்சம் பயணம் என்ன செய்யறது போறது, இரவுல கொஞ்சம் பயணம் போறது, முழு இரவும் பயணிச்சு முழு ஈவினிங்கும் பயணிச்சு முழு பகலும் என்ன செய்ய வேண்டாம், பயணிக்க வேண்டாம். இன்னொரு செய்தி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க பயணம் போற டைம்ல அதுக்கு தேவையான மேய்ச்சல் நிலத்தை அது கண்டா கொஞ்சம் நிறுத்தி அதுக்கு மேய்ச்சல் என்ன செய்ய, நிலத்தை கொடுங்க. அதான் பெட்ரோல் செட் கண்டா பெட்ரோல் அடிச்சுக்கணும், அடுத்த செட்ல அடிப்போம்னு நினைக்காதீங்க. அந்த மாதிரி ஒரு விளக்கத்தை அறிந்து எடுக்கலாம். என்ன, நீங்க மேய்க்கிற இடத்தை கண்டுட்டீங்கன்னா தேவை இருந்தா மேய விட்டுருங்க. இதுதான் ரசூலுல்லாஹ் பிரயாணத்தில் சொல்லக்கூடிய மெதுவான பயணம் அப்படின்றது. இதை ரசூலுல்லாஹ் அமலுக்கு சொல்றாங்க. இதை ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா அமலுக்கு சொல்றாங்க. காலையில கொஞ்சம், ஈவினிங்ல கொஞ்சம், நைட்ல கொஞ்சம் உங்களோட பயணம் மாதிரி என்ன செய்யுங்க, உங்களோட அமல்களை வைத்துக் கொள்ளுங்கள். சத்திது வகாரிபு, அப்படி ஷாப்பா அடிக்கணும் இல்ல, நெருங்குங்க, நேர்மையா நில்லுங்க என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மிகைத்து என்ன செய்ய வேண்டாம், நீங்கள் போக வேண்டாம். அப்படி இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா என்ன செஞ்சிருவீங்க, அந்த அமல்கள்ல சரியாக போய்விடுங்க. எதை சொல்லிட்டு சொல்றாங்க, உங்களோட அமலால நீங்க என்ன செய்ய போவதில்லை, சொர்க்கம் போவதில்லை. இதனாலதான் பல எத்தனையோ இஸ்லாமிய அறிஞர்கள் ரமலான் சப்ஜெக்டும் ரமலான் சப்ஜெக்ட் அல்லாத நேரத்திலையும் மக்கள் செயல் ரீதியான அமல்கள்ல கவனம் செலுத்தக்கூடிய அதே நேரம் உள ரீதியான சில அமல்கள் உண்டு, செயல் ரீதியான அமலை எல்லாம் மிகைத்து விடக்கூடிய அமல்கள் என்னது உண்டு. அல்லாவை பற்றி இஹ்சானுத்தான், தொழுறாரு, நோன்பு வைக்கிறார், ஹஜ் எல்லாம் செய்யறாரு, அல்லாஹ் எனக்கு இதை தரலை எதை தரலை, இந்த மாதிரி சிந்தனையோட இருப்பார். இவர் அமல்கள்ல என்ன செய்யறாரு, அதாவது உள ரீதியான அமல்கள்ல மிகப்பெரிய நன்மை என்ன செய்யறாரு, இழக்கிறாரு. திடீர்னு ஒன்று கிடைச்சிரும், அல்லாஹு தாலா இப்பதான் எனக்கு அருள் செய்ய ஆரம்பிச்சுக்கிறார். இவ்வளவு நாள் சாபம் செஞ்ச மாதிரி என்ன செய்வாங்க, பேசுவார்கள், பேசக்கூடிய எப்படி இருக்கிறீங்கன்னு சொன்னா அல்லாஹ் பத்தி நல்ல சொல்ல மாட்டாங்க. என்ன செய்ய, எப்படியோ அல்லாஹு தாலா ஏதோ எனக்கு என்னமோ காரணமாக சோதிக்கிறான், அப்படி நல்லா வாழ்ந்துட்டு அப்படித்தான் சொல்லிட்டு, சரியா? இது அந்த அல்லாவை சங்கைப்படுத்தாது. இந்த இஹ்சானுத்தான், அல்லாவை பற்றிய நல்ல எண்ணம், பிறரை பற்றிய நல்ல எண்ணம், அல்லாவை பற்றி பிறரிடத்தில் நம்பிக்கை ஊட்டுதல். அதே போல இந்த மாதிரியான உள ரீதியான சில அமல்கள் இருக்குது, நம்ம செயல் ரீதியான அமல்களை விட அது எங்கேயோ என்ன செஞ்சிடும், கொண்டு போய் நம்மை வைத்து விடும். அதிலையும் நம்ம என்ன செய்யணும், கவனம் எடுக்க வேண்டும். எனவே அமல்களின் ஊடாக நம்ம சொர்க்கம் போறதுன்றது அல்லாஹு தாலா அமல்கள் எங்களுக்கு நிபந்தனையா வச்சதுனால. ஆனா நம்ம செய்யற அமலுக்கும் அல்லாஹு தாலா தரக்கூடிய கூலிக்கும் அதுல என்ன எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. அல்லாஹு தாலாவுக்கு சொர்க்கத்துக்கு போறதெல்லாம், நரகத்துக்கு போறது பி அதுலிஹி, அவனுடைய நீதியின் காரணமாக, சொர்க்கத்துக்கு போறது பி ஃபத்லிஹி, அவனது சிறப்பின் காரணமாக தான் என்ன செய்யறோம், சொர்க்கத்துக்கு போறோம். எங்கட பி அமலி அல்ல, எனது அமல் மூலம் அல்ல என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் நம்ம ஒரு சிந்தனைக்குள்ள கொண்டு வந்தோம் என்றால் ஒரு 5 விஷயத்தை இதிலிருந்து சுருக்கமா நம்ம முத்தாய்ப்பா எடுக்கலாம். ஒன்று, நிறைய பிரார்த்திக்கணும். நிறைய என்ன செய்யணும், எங்கட செயல்பாடுகளை சரியான முறைக்கு கொண்டு வரதுக்கு நிறைய பிரார்த்திக்கணும். ஒரு 4-5 பிரார்த்தனைகளை நான் என்ன செஞ்சேன் சொன்னேன். அல்லாஹும்ம லா சஹல இல்லா மா ஜஅல்தஹு சஹலா வ அன்த தஜஅலுல் ஹஸ்ன இதா ஷிஅத சஹலா. அடுத்து அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸனி வல் அஜ்ஸி வல் கஸ்ல் வல் ஜுப்னி வல் புக்லி வ தலஇத் தைனி வ கலபத்திர் ரிஜால். ரெண்டாவது துஆ. இப்போ இந்த இடத்துல என்ன, அதாவது வஜஅல்னி லிசான சித்கின் ஃபில் ஆகிரின் என்று வரக்கூடிய அந்த சூராவில் வரக்கூடிய அந்த துஆ, அந்த அதாவது சூரா ஷுஆரால வரக்கூடிய அந்த துவா. சூரா ஷுஆரால இது வசனம் மனைக்கிட்டா இந்த இப்படி ஒரு 3-4 துவாக்கள் சொன்னு, இந்த துவாக்களை நிறைய நம்ம என்ன செய்வோம், கேட்போம். இரண்டாவதாக மனிதன் எல்லா உலகத்தில் எவ்வளவு பெரிய திறமைசாலிகளாக இருந்தாலும் ஆர்வத்துக்கு என்ன
ஒரு ஒரு இறங்கு முகம் உண்டு என்ன செய்து உண்டு, மறுபடி ஏறு முகம் உண்டு என்னது உண்டு. எனவே இது இயல்பானது, இது இயலாமைக்கு போகாத அமைப்பில் என்ன செய்யணும் பார்த்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவது, இவைகள்ல செல்வாக்கு செலுத்துவது பெரிய வளமைகள் அல்ல, சின்ன வளமைகள். சின்ன 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 வளமைகள் தான் இவைகள்ல செல்வாக்கு செலுத்துது. அந்த சின்ன வளமைகள் என்ன என்று நம்ம கண்டுபிடிச்சு அல்லாஹ்வுடைய அருளை பெறணும், அல்லாஹ்வுடைய அருளை பெறணும். இந்த அமல்களை போலவே உள்ளத்து அமல்களும் என்ன செய்கின்றன, மிகப்பெரிய கூலியை எங்களுக்கு தரவல்லது. அதுல ஒன்று அல்லாஹ்வை பற்றிய நல்லெண்ணம், பிறரை பற்றிய நல்லெண்ணம். அல்லாஹ்வை பற்றிய நல்லெண்ணம், பிறரை பற்றிய நல்லெண்ணம். அல்லாஹ்வை பற்றிய நல்ல சிந்தனை பிறரிடத்தில் என்ன செய்யறது, பிரச்சாரம் செய்யறது, ஏற்படுத்துவது. இது போன்ற நல்லமல்கள் மூலம் இந்த ரமதான்ல செயலால செய்ய முடியாத கூலிகளை நாம் என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும் என்ற இந்த சுருக்கமான ஒரு 6 பகுதிகளை நாம் புரிந்து கொள்வோம். ஹாதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.